நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு பிசில எப்படி ஓஎஸ் போடுறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம விண்டோஸ் 10 ஐஎஸ்ஓ ஃபைலை டவுன்லோட் பண்ணணும். ஐஎஸ்ஓ ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கிங்க. இங்கே நம்ம இதுக்கு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இதுக்கு இப்போ க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு இந்த வெப்சைட்டை லோட் பண்ணிங்க. லோட் பண்ணிட்டு இங்கே 3 டாட்டில் மோர் டூல்ஸை கிளிக் பண்ணி டெவலப்பர் டூல்ஸை கிளிக் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோனில் மாதிரியே வரும். இங்கே டைமென்ஷன்ஸில் பிக்சல் 2 வச்சுக்கிங்க. பிக்சல் டூல்ஸில் வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா 100%க்கு வச்சுக்குவோம், அப்போ தான் ஜூம் பண்ண மாதிரி இருக்கும். இங்கே செலக்ட் எடிஷன்னு இருக்கும். இங்கே விண்டோஸ் 10 கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். இப்போ வெலிடேட்டிங் யுவர் ரிக்வஸ்ட்னு ப்ராடக்ட் லாங்குவேஜ் கேட்கும். இதுக்கு நம்ம இங்கிலீஷை சூஸ் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே 64 பிட்டு தான் நம்ம டவுன்லோட் பண்ணேன். ஏன்னா 64 பிட் தான் நியூ வெர்ஷனு. இது தான் கொஞ்சம் நல்லது கூட சிஸ்டத்துக்கு. இதை நம்ம டவுன்லோட் கொடுத்துக்கிட்டோம்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். இது 5.4 GB. இதை நான் ஏற்கனவே டவுன் பண்ணி வச்சனால இப்போ நான் அதை கேன்சல் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம பென்ட்ரைவ் பூட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைல் இது ஆப்பை டவுன்லோட் பண்ணோம். அது தான் பவர் ஐஸோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க. இதில் இதில் எப்பயும் மாதிரியே இங்கே 64 பிட்டே டவுன்லோட் பண்ணிங்க. இங்கேயும் 64 பிட்டை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இங்கே 4 MBக்கு ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். அதுதான் பவர் ஐஎஸ்ஐசி. இதையும் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் இதை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி முடிஞ்ச பிறகு நீங்கள் இதை உங்களோட டெஸ்க்டாப்புக்கு காப்பி பண்ணி வச்சுக்கலாம், இல்லாட்டி டவுன்லோட்ஸ்லேயே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட விண்டோஸ் 10 ஐஎஸ்ஓ ஃபைல் இந்த இருக்குது, பவர் ஐஎஸ்ஓவும் இருக்குது. இப்போ நம்ம பவர் ஐஎஸ்ஓவை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ தான் ஓப்பன் ஆகுது பவர் ஐஎஸ்ஓ ஆப். பவர் ஐஎஸ்ஓ ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அன்ரெஜிஸ்டர்டில் தான் போகணும். ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கணும், நம்ம இல்லாட்டி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நம்ம கண்டினியூஸ் அன்ரெஜிஸ்டர்ட்னு கொடுத்துட்டு இன்னைக்கு டூல்ஸுக்கு வந்தீங்க. டூல்ஸில் கிரியேட்ட பூட்டபிள் ட்ரைவ்னு கொடுத்தீங்க. இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டரான்னு கேட்கும். நீ எஸ்ன்னு கொடுத்துங்க. எஸ்ன்னு கொடுத்த பிறகு இன்னொரு அதே இது மாதிரி ஓப்பன் ஆகும். இதுலேயும் கண்டினியூஸ் அன்ரெஜிஸ்டர்ட்னு கொடுத்துக்கலாம். இப்போ கண்டினியூஸ் அன்ரெஜிஸ்டர்ட் கொடுத்துட்டு இதை அப்படியே இங்கே நீ க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இதை கீழே வந்தீங்க. இதில் உங்களுக்கு 8 GB பென்ட்ரைவ் தேவைப்படும். அதை உங்கள் சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணிங்க. அப்போ தான் ஐஎஸ்ஓ ஃபைலை உங்களோட பென்ட்ரைவில் பூட் பண்ணிடும். மினிமமே 8 GB தான், அதுக்கு மேலே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இதை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே திஸ் பிசியை கிளிக் பண்ணிக்குவோம். திஸ் பிசியில் பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ். இதில் ஏற்கனவே நான் விண்டோஸோட ஃபைலை நான் பூட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் க்ளீன் பென்ட்ரைவை தான் இது கொடுக்கும்போது போடணும். இல்லாட்டி உங்களுடைய ஒரு ஃபைல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பேக்கப் எடுத்து வச்சுக்கிறேன்னு எடுத்து வச்சுக்கிங்க. இந்த இடத்துல நான் ஃபார்மேட்னு கொடுக்கணும். ஃபார்மேட்டில் நம்மளோட பென்ட்ரைவோட சைஸை காட்டும். அடுத்து நம்ம என்ன சிஸ்டத்தில் வைக்கணும்னா என்எஃப்டிஎஸ் தான் இது எல்லா பிசிக்கும் வேறு செய்யும். என்எஃப்டிஎஸ் தான் சேஃபும் கூட. அப்போ என்எஃப்டிஎஸ்க்கே வச்சுக்கிங்க. இங்கே அலோகேஷன் யூனிட் சைஸ் அதை ஒன்று சூஸ் பண்ணாங்க. இங்கே வால்யூம் லேபிள் நீங்கள் என்னென்ன வச்சுக்கலாம். அதில் எனக்கு ஏற்கனவே பூட் பண்ணனால இந்த பேரில் இருக்குது. குயிக் ஃபார்மெட்டை இனபிள் இல்லாட்டி இனபிள் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்டை கொடுத்தீங்கன்னா ஃபார்மெட் ஆகும். என்எஃப்டிஎஸ்க்கு ஃபார்மெட் ஆன பிறகு அதில் 66 இல்லாட்டி 70 MBக்கு ஒரு ஃபைல் அதில் க்ரியேட் ஆகிருக்கும். அது உங்களுக்கு சில டைமில் காட்டும், சில டைமில் காட்டாது. நான் ஏற்கனவே ஃபார்மெட் பண்ணியிருக்கனால க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதை காட்டுறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா என்எஃப்டிஎஸில் தான் ஃபைல் சிஸ்டத்தில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு பவர் ஐஎஸ்ஓவை இப்போ ஓப்பன் பண்ணிட்டு இதுலேயே டூல்ஸில் கிரியேட்டிவ் பூட்டபிள் யூஎஸ்பி ட்ரைவை கிளிக் பண்ணிக்குவோம். இப்போ இதில் ப்ரௌசர் கிளிக் பண்ணிக்குவோம் நம்மளோட ஐஎஸ்ஓ ஃபைலுக்காக. இதில் நம்ம டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கனால காட்டுது. இந்த டெஸ்க்டாப்பில் நான் ஓப்பன் கொடுத்துக்கிறேன்.
ஓப்பன் கொடுத்துட்டு அவங்களோட பென்ட்ரைவ் சூஸ் பண்ணணும். பென்ட்ரைவ் சூஸ் பண்ணிங்க, வேறு எதுவும் சூஸ் பண்ணிடுறாங்க. இன்றைக்கி நம்ம ஃபார்மட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக எதுவும் இன்ஸ்டால் தான் பண்ண போகிறோம் க்ளீனாக. அதனால் நீங்கள் வந்து ஏதாவது உங்களோட ஃபைல்ஸ், முக்கியமான ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கிங்க. இந்த ரைட் மெத்தடில் வந்து யூஎஸ்பி டு ஹெச்டிடின்னு இருக்கும், அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. இங்கே ஃபைல் சிஸ்டத்தில் என்எஃப்டிஎஸ்சி திருப்பி சூஸ் பண்ணி ஏற்கனவே நான் ஃபார்மட் பண்ணி தான் வச்சுருக்கோம். இங்கேயும் ஃபார்மட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஸ்டார்ட்டை கொடுத்தீங்கன்னா அந்த இது பூட் பண்ணும். பூட் பண்ணுறதுக்கு வந்து எப்படியும் ஒரு 30 minutes to 1 hour சரி எடுக்கும். எப்படியும் எனக்கு 30 minutes தான் எடுத்துச்சு. ஒவ்வொருத்தோட சிஸ்டத்துடைய ப்ராசஸை பொறுத்து தான் நீங்கள் அப்புறம் ஃபார்ம் பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே அது ரைட் பண்ணி வச்சுருக்கனால க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு நம்மளோட சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணிக்குவோம். இப்போ தான் நம்மளோட சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகுது. ரீஸ்டார்ட்டில் வந்து நம்ம பயோஸ் இல்லாட்டி பூட்டுக்கு போகணும். பூட் கீ என்னென்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க. எந்த இதில் நான் பூட் இதுக்கு வந்துட்டு பயோஸ் தான் எனக்கு வந்திருக்கு. இங்கே நான் பூட்டுக்கு போயிட்டு ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ்ஸ் இருக்கிறத போய்க்கிறேன். ஹார்ட் டிஸ்க் ட்ரைவில் யூஎஸ்பி சாண்டிஸ்கை வச்சுக்கிறேன். அதுக்கு பிறகு எக்ஸிட் ஆகி வந்து பூட் டிவைஸ் ப்ரியோரிட்டிலையும் ஃபர்ஸ்ட் பூட் டிவைஸில் யூஎஸ்பி சாண்டிஸ்க் ப்ரெஷர் பிளேடை வச்சுக்கிட்டு எக்ஸிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸிட்டை இப்போ தான் கிளிக் பண்ண போகிறோம். எக்ஸிட்டை கிளிக் பண்ணி நம்ம இந்த பயோஸ்லேருந்து இப்போ எக்ஸிட் ஆக போகிறோம். எக்ஸிட் ஆகின பிறகு எகெயின் ரீஸ்டார்ட் ஆகும். இப்போ தான் நம்மளோட சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகுது. ரீஸ்டார்ட் ஆகினோன்னைக்கு நம்ம என்ன பூட் இது செலக்ட் பண்ணியிருக்கோமோ அது இதில் இருக்க ஐஎஸ்ஓ ஃபைலில் தான் அது லோட் பண்ணிக்கும். இந்த இப்போ தான் நம்மடையில் இருந்தால் பூட் ஆகுது. இந்த பூட்டில் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் டாட் காட்டிக்கிட்டு இருக்கும். இப்போ வந்து விண்டோஸ் லோகோ வருது. இப்போ தான் விண்டோஸ் வந்து லோட் ஆக ஆரம்பிக்குது. அந்த செட்டப் பண்ணுறதுக்கு, விண்டோஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான அந்த செட்டப்புக்கு இப்போ லோட் ஆகுது. இந்த வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் சூஸ் பண்ண வேண்டி வரும். லாங்குவேஜ் டு இன்ஸ்டாலில் இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்டஸ்லேயே இருக்கட்டும். எல்லாமே நம்ம இங்கிலீஷில் வச்ச மாதிரியே இருக்கட்டும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேனைக்கு இன்ஸ்டால் நவுன்னு இருக்குது. இன்ஸ்டால் நவை கொடுத்தீங்கன்னா செட்டப் இஸ் ஸ்டார்டிங்னு உங்களுக்கு இங்கே காமிக்கும். இப்போ தான் நம்மளோட செட்டப் லோட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் விண்டோஸ்னு வரும். ஆக்டிவ் பண்ணுறதுக்கு ப்ராடக்ட் கீ வேணும். நம்மகிட்ட இப்போ ப்ராடக்ட் கீ இல்லாததால் ஐ டோன்ட் ஹேவ் ப்ராடக்ட் கீ. அதுக்கப்புறம் விண்டோஸ் எல்லாம் பூட் பண்ணி முடித்த பிறகு எங்கள்கிட்ட வீடியோவில் நாங்கள் எப்படி போடுறதுன்னு இருக்குது, அதை பார்த்திங்க. இங்கே நம்ம விண்டோஸ் 10 ப்ரோன்னு சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கொடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டை கொடுத்த பிறகு இங்கே லோட் ஆகுது. அடுத்து அக்ரிமெண்ட்டை ஐ அக்செப்ட்னு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அப்கிரேடாக கஸ்டம் இன்ஸ்டாலான்னு கேட்கும். அப்கிரேட் வந்து விண்டோஸ் 7லேருந்து இல்லாட்டி விண்டோஸ் 8.1லேருந்து நீங்கள் விண்டோஸ் 10க்கு வர்றீங்கன்னா அப்கிரேடை கிளிக் பண்ணிங்க. இப்போ நம்ம கஸ்டம் ஃபுல்லாக க்ளீனாக இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட சி ட்ரைவை சூஸ் பண்ணிக்குவோம். சி ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா என்டையில் ஓல்டு இதுலையே இருக்குது. ஆனால் நான் இப்போ அதை டிலீட் கொடுத்துக்குறோம். அதுக்குள்ளே இருக்க ஃபைல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பேக்கப் எடுத்துக்கிங்க. நான் எல்லாத்தையும் பேக்கப் எடுத்துட்டேன். இங்கிட்ட நியூவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓஎஸ் ஃபைல் தனியாகவும் நீங்கள் யூசேஜுக்கு இது தனியாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் ஒரே இதுலேயே விண்டோஸை இன்ஸ்டால் பண்ண மாதிரி நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ காப்பிங் விண்டோஸ் ஃபைல்ஸ்னு காட்டுது. நெக்ஸ்ட்டு கெட்டிங் திங்ஸ் ரெடி ஃபார் இன்ஸ்டாலேஷன். இங்கே நான் ஃபுல்லாக காட்ட முடியாது, என்னால் வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி தான் நாங்கள் போடுறோம். இப்போ கெட்டிங் ரெடி ஃபார் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ இன்ஸ்டாலிங் ஃபீச்சர்ஸும் முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்ஸ்டாலிங் அப்டேட்ஸுன்னு இருக்கும். இப்போ அது தான் முடிய இருக்குது. இப்போ அதுவும் முடிஞ்சிட்டு இப்போ ஃபினிஷப் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு இப்போ ரீஸ்டார்ட் ஆகும். இந்த இப்போ தான் நம்மளோட சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகும். 10 செகண்டில் ரீஸ்டார்ட் ஆகும். இல்லாட்டி நீங்களே இதை ரீஸ்டார்ட் நவுன்னு கொடுத்துக்கலாம். இப்போ ரீஸ்டார்ட் ஆகுது நம்மளோட சிஸ்டம். இப்போ நம்ம பிசி வந்து க்ரீன்
ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆன பிறகு விண்டோஸ் லோகோ இப்போ வருது. இப்போ நம்மளோட விண்டோஸ் லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கெட்டிங் டிவைசஸ் ரெடி, நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் சர்வீசஸ்னு காட்டுது. இப்போ கெட்டிங் ரெடின்னு திருப்பியும் உங்களுக்கு வரும். எங்கிட்ட பர்சன்டேஜ் பக்கத்துலேயே லோட் ஆகும். இப்போ நம்ம பிசி அகெயின் ரீஸ்டார்ட் ஆகும். இப்போ ரீஸ்டார்ட் ஆகுது நம்மளோட பிசி. இப்போ தான் எக்ஸ்பிரஸ் கேட் லோடிங்னு காட்டுது. இப்போ நம்மளோட மதர் போர்டு என்னன்னு இப்போ காட்டிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு விண்டோஸ் எப்பயும் மாதிரியே லோட் ஆகுது. இப்போ ஜஸ்ட் அ மொமெண்ட்னு இப்போ லோடிங் ஆகிட்டு இருக்கு. இங்கே ரீஜனில் நாங்கள் ஸ்ரீலங்கான்னு சூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்ரீலங்காவை சூஸ் பண்ணிவிட்டு எஸ்ஸை கிளிக் பண்ணால் மறுபடியும் ஜஸ்ட் அ மொமெண்ட்னு வருது. அதுக்கப்புறம் கீபோர்ட் லே அவுட் கேட்குது. இங்கே நாங்கள் இங்கிலீஷ் இந்தியான்னு சூஸ் பண்ணிக்கிட்டு எஸ்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண பிறகு செகண்ட் கீபோர்ட் லே அவுட் வேணுமான்னு கேட்கும். நம்ம அதை ஸ்கிப் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் அ மொமெண்ட்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டு கனெக்ட் பண்ணுறீங்கனாலும் கேட்கும். இன்டர்நெட் இருந்தால் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிங்க. என்கிட்ட இன்டர்நெட் இல்லாதனால ஐ டோன்ட் ஹேவ் இன்டர்நெட்னு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஜஸ்ட் அ மொமெண்ட்னு வரும். இங்கே தேர் கண்டினியூ வித் லிமிட்டட் செட்டப்பே கொடுத்தீங்க. அப்படி போனீங்கன்னா இன்டர்நெட்டு கனெக்ட் பண்ண வேண்டி வரும். கண்டினியூ வித் லிமிட்டட் செட்டப்பை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண பிறகு ஜஸ்ட் அ மொமெண்ட்னு திருப்பியும் வரும். இப்போ யூசர் நேம் கேட்கும். இங்கே நாங்கள் மை பிசின்னு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணுறீங்களான்னு கேட்கும். நாங்கள் பாஸ்வேர்ட் இல்லைனால நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஜஸ்ட் அ மொமெண்ட்னு லோட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைவசி செட்டிங்ஸ், இதை நீங்கள் வாசித்து பார்த்துட்டு இனேபிள் பண்ணுறீங்கன்னா இனேபிள் பண்ணிங்க. நான் இங்கே அக்செப்ட்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்போயும் வர மாதிரி ஹாய் வி ஆர் கெட்டிங் திங்ஸ் ரெடி ஃபார் யூ நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட செட்டப்பெல்லாம் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் தேர்னு நம்மளோட விண்டோஸ் லோட் ஆகுது. இப்போ விண்டோஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. விண்டோஸ் இன்ஸ்டால் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாமே பெருசாக தெரியும். காரணம் டிஸ்பிளே அடாப்டர் இன்ஸ்டால் ஆகலை. நீங்கள் நெட்டை கனெக்ட் பண்ணிக்கிட்டு விண்டோஸ் செட்டிங் ஓப்பன் பண்ணி விண்டோஸ் அப்டேட்டில் உங்களோட டிரைவரை இன்ஸ்டால் பண்ணிங்க, டிஸ்பிளே டிரைவரை. பிறகு உங்களோடது விண்டோஸ் ஆட்டோவாக அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகிரும். நான் டிரைவரை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.